அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலையை வச்சு ஒரு மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ கிட்ட கருப்பு கொண்டக்கடலையை எடுத்துட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் செஞ்சுக்கலாம். அது மாதிரி காலையில் ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த கருப்பு கொண்டக்கடலையில் அவ்வளோ சத்து இருக்குது. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. நம்ம வயதாவதை தடுக்குது. அதிகமாக வயதாகிறது, சீக்கிரம் வயதாவாங்கள்ல, அதை தடுக்கிறதுக்கு இது உதவுது. இதில் நிறைய சத்து இருக்குது. என்னென்ன சத்து இருக்குங்கிறத நம்ம கருப்பு கொண்டக்கடலையை சமைச்சிக்கிட்டே பார்க்கலாம். நான் ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த கொண்டக்கடலையை வேக வைக்கிறதுக்காக நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். குக்கராக இருந்துச்சுன்னா அந்த கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நான் என்னென்ன பொருள் போடணுமோ அதை போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டிங்கன்னா கொண்டக்கடலை நல்லா வெந்துடும். நான் மண் பாத்திரத்தில் செய்கிறேன். இது கொஞ்சம் டைம் அதிகமாக நேரம் எடுத்து தான் வேகும். ஆனால் இது மாதிரி ஸ்லோவாக மெதுவாக வேகிறதுல சத்து அதிகமாக இருக்கும். உடனே டம்ப் பண்ணி வேகிறத விட இதில் சத்து அதிகமாக இருக்கும். ஒரு துண்டு பட்டை இருக்குல்லையே, அதை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு மராட்டி மொக்கு போட்டிருக்கேன். ஒரே ஒரு பல் ஸ்டார் அனைஸ் இருக்குல்ல, நட்சத்திர சோம்பு, அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பல் அதை தூக்கி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வேகட்டும். இது சடனாக பொங்கி ஊற்றிடும். ஏன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது. சடனாக பொங்கி ஊற்றிடும். அது மூழ்கிற அளவை விட தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் பக்கத்தில் இருந்துட்டு சிம்மில் வச்சுட்டு இதை வேக விடுறோம். எப்போ பொங்குதோ அதை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸஸாக இருக்க தண்ணியை நான் தனியாக எடுத்துக்கிட்டுறேன். இந்த தண்ணி தேவைப்பட்டாலும் அப்புறம் பின்னாடி ஊற்றிக்கலாம். அதனால் நான் ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து ஒரு இடத்துல வச்சிடுறேன். இது நல்லா வேகட்டும். இதில் அப்புறம் வயதாவதை தடுக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் இதில் ஹீமோகுளோபின் அளவு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுக்கும். மலச்சிக்கல் வராமல் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு இது உதவும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கூந்தல் பராமரிப்பில், உங்கள் கூந்தல் வளர்ச்சிக்கு இந்த கருப்பு சுண்டல் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். தினமும் கருப்பு சுண்டல் எடுத்துக்கலாம். ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஒரு அளவோடு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை செய்யக்கூடியது. அதே மாதிரி புற்றுநோய் அபாயத்தை தடுக்கிறதுக்கு இது உதவுது. அதனால் இதை சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா புற்றுநோய் அபாயத்துலேருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். முகம் பொலிவுபடுறதுக்கு எல்லாத்துக்குமே இது உதவியாக இருக்கும். நான் 3 பெரிய பல் பூண்டை இடிக்கிற இடிகளில் போட்டிருக்கேன். அதே மாதிரி இஞ்சி சின்ன துண்டாக 3 துண்டு இஞ்சி இது போட்டு, இஞ்சியை விட பூண்டு அதிகமாக இதில் சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்மெல் அரோமா நல்லாயிருக்கும். அந்த இஞ்சியை இடிச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வறுத்த உப்புங்கிறதுல அது கருப்பு கலரில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதே 1/4 டீஸ்பூன் பூண்டு, நம்ம இடித்தோம்லே பூண்டு, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அதில் நீங்கள் அளவு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஆல்ரெடி வெந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே சேர்த்துருக்கேன் நான். ஏன்னா உப்பு வேகிறதுக்கு முன்னாடி போட்டால் சீக்கிரம் வேகாது. அதனால் இந்த 3 விரலால் இப்படி பிடிச்சி சோம்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இதை மிக்சியில் போட்டு அதை அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. இவ்வளோ தான் இதுக்கு சேர்க்கக்கூடிய மசாலா. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. இப்போ வெந்துடுச்சு, தண்ணியும் சுண்டிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. நம்ம அவ்வளோ வச்சோம்ல, தண்ணி கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் தண்ணி ஃபுல்லாக சுண்டி நல்லா சுண்டல் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம பொட்டுக்கடலை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுக்குவோம். இன்கேஸ் நீங்கள் நிறையா செஞ்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பொட்டுக்கடலையை நான் போடுற மாதிரி போடாமல் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி ஊற்றினீங்கன்னா
அது சீக்கிரம் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். நான் கொஞ்சம் தானே செஞ்சுருக்கேன், அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை டேரெக்டாக அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோமோ தண்ணி அதை கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 செகண்ட் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ சத்து உள்ள கொண்டக்கடலையை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதுக்கு நிறையா கேரட்டை துருவி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நிறைய கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்கள் பசங்களுக்கு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. இதில் நான் காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அப்புறம் சின்ன வெங்காயம். அதனால் சின்ன பசங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.